பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த நாட்களிலே உலக நாடுகளுக்காக ஜெபித்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே பொலிவியா நாட்டுக்காக ஜெபிக்கப் போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், இந்த நாட்களிலே ஜெபிக்கும் முன்பாக மிகுதியான இடங்களிலே சாலை வசதிகள் சரியில்லாமல் இருக்கிறது. அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் அரசாங்க அதிகாரிகளுக்கு ஞானத்தை கொடுத்து அந்த இடங்களிலே புதிய சாலை அமைப்பு கர்த்தர் நமக்காக ஒரு வழிவாசலை திறந்து கொடுப்பார். இந்த நாட்களிலே வாகனம் ஓட்டும் அனைவருக்காகவும் ஒரு சிறிய விஷயம் சொல்கிறேன். ஏனென்றால் சிறு சிறு கற்கள் நிறைய தார் சாலைகளே வெளியில் இருக்கிறது. அதன் மீது நீங்கள் ஓட்டிக்கொண்டு போகும் வாகனம் பட்டால் அதிலிருந்து தெரித்து நடமாடும் மனிதர்கள் மீது அந்த கல் பட்டு காயம் ஏற்படுகிறது. இந்த நாட்களிலே தயவு செய்து பிள்ளைகளே, நீங்கள் வாகனத்தை தயவுசெய்து மெதுவாக ஓட்டுங்கள். ஏனென்றால் வயதானவர்கள், வியாதிஸ்தர்கள், பெண்கள், முதியோர்கள் இப்படி அநேகர் சாலையை கடக்கும் போதும் நடந்து கொண்டு போவார்கள். நீங்கள் வேகமாக போய் நீங்கள் அடிக்கும் அந்த ஆரன் சத்தத்தினாலே அவர்களுக்கு மிகுந்த பயத்தோடு கீழே விழுந்து விடுகிறார்கள். தயவுசெய்து பிள்ளைகளே, இந்த நாட்கள் மோசமான இருக்கிற சாலைகளை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் உங்களிடத்தில் சொல்கிறேன், சில பிள்ளைகள் மாத்திரம் இப்படி செய்கிறீர்கள். அது மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. காரணம், இந்த நாட்கள் நீங்கள் செய்கிற சாகசத்தை வேணுமென்றால் ரோட்டில் இருக்கிற அனைவரும் பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை உங்களை திட்டி விடுவார்கள், ஏதாவது ஒரு சொல்வார்கள். ஆனால் உங்கள் சொந்தங்கள், தாய், தகப்பன், சகோதரிகள் வீட்டிலே உங்களுக்காக காத்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் செய்கிற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையே உங்களுக்கு கை கால்களோ ஏதோ ஒன்று முறிந்து விட்டால் அதை பார்த்து மிக வேதனைப்படுகிற சொந்தங்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் என்று நீங்கள் கவனத்திலே கொள்ளுங்கள். தயவு செய்து இப்படிப்பட்ட வேகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம், இந்த நாட்கள் நிறைய விபத்துகளை நாம் பார்க்கிறோம். அதுவும் பஸ்ஸில் தொங்கிக் கொண்டும் பஸ்ஸின் கூரை மீது ஏறிக்கொண்டும் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள். அது உங்களுக்கு மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும். தயவுசெய்து பிள்ளைகளே, இதிலிருந்து தப்பித்து கொள்ள உங்களை நம்பியிருக்கிறவர்களுக்காகவும் கவனம் பற்றி நீங்கள் மெதுவாக வாகனத்தை செலுத்துங்கள். அதே போல் நான் எப்போதும் உங்களிடத்தில் சொல்வேன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அனுப்புங்க. இன்றைக்கி அநேகர் ஜபம் தேவைப்படுது. அநேகர் இடத்துல சூழ்நிலைகள் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. நிறைய பேர் இழந்து விட்டார்கள் உடைமைகளை, வாகனங்களை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த ஜபம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை தரும். கர்த்தர் அவர்கள் தேவைகளை சந்திப்பார். அது உங்கள் மூலியமாக நடக்கணும் என்று தான் நாங்களும் ஆசைப்படுகிறோம். ஏனென்றால் நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் கொண்டு போய் சேர்க்கிற அந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிறீர்கள். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். உங்கள் வீடுகளில் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றப் போகிறார். வாங்க ஜெபிக்கலாம். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, அப்பா, பொலிவியா நாடுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த நாட்டு மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்பட்டோம் ராஜா. அங்கே இருக்கிற வாலிபர்களை ஆசீர்வதிக்கப்பட்டோம். அங்கே இருக்கிற மீனவர்கள், விவசாயிகள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அங்கே இருக்கிற இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள், மருத்துவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டோம். அந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வாதத்துக்குள் நடத்தட்டும். அங்கே இருக்க தேவைகள் சந்திக்கப்பட்டோம். அங்கே அநேக கானானை போல பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை போல பொலிவியா மக்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காகவும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்ப தேவைகளை நீர் சந்தித்ததுக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா.